ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் தீபக் அவர்கள் அன்ஃபேராக எவிக்டேட்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதற்கு விதை போட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷம் இந்த பிக் பாஸில் ஆஃப்டர் சிக்ஸ்த்து சீசன்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த பிஆரோடைய அட்ராசிட்டிஸ். ஸோ உள்ளே உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து கிளிப்பெல்லாம் போட்டு எடிட் பண்ணி மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவன் தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி ஒருத்தனை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போய் மக்கள் வந்து ஷோ பார்க்குறது கிடையாது. அதுவும் 6th சீசன் 7th சீசன் 8th சீசன்லாம் டிஆர்பி வந்து படிப்படியாக இறங்கிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல இருந்த டிஆர்பிலாம் இல்லை. அப்போ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லை. மக்கள் யாரும் விரும்பலை பார்க்குறதுக்கு. இல்லை அந்த அப்டேட் கொடுக்குறவங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த வட்டம் வந்து வியூஸே. யார் சீக்கிரம் அப்டேட் கொடுக்குறா வாங்க உள்ளே போய் பார்த்து நம்ம ஜிபி வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு, அதுக்கு ஒருத்தன் சொல்கிறத கேட்டு நல்லா இருந்தால் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இந்த சீசன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் கட் பண்ணுறவங்க, இப்போ என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லாருமே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டடாக ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் ஒரு ரிவ்யூவருங்கிறப்ப எல்லாருடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேசுகிறேன். பட் நிறைய பேர் இப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பிஆர் ஏஜென்சி சப்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்களை ஹைலைட் பண்ணி இன்னொருத்தவங்களை அடித்து பயங்கரமாக வந்து ஆடுவானுங்க. இது விஷ்ணுவே சொல்லியிருக்கார். அர்ச்சனா சீசனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி அவங்கள வந்து காட்டினா மட்டும் பரவாயில்ல. பட் கூட அவங்க ஒரு ஃபைட் எடுக்கிறாங்கல்ல. இப்போ அர்ச்சனா விஷ்ணு ஃபைட் பண்ணாங்கன்னா விஷ்ணு ஒரு கெமிலியான் பச்சை வந்தி அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு அர்ச்சனா மாசு கண் லைட்டில் எரியப்பாங்க. இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுறதால மக்கள் வந்து பெருசாக நிகழ்ச்சி பார்க்கறதுனால பரவாயில்லப்பா அர்ச்சனா இவ்வளோ தூரம் அடிச்சு ஆடிருக்காளப்பா மனது மாறும். இதை நேற்று ஒரு கூமுட்டத்தனமான ஒரு கம்பேரிஷன் பண்ணாங்க. சினிமா ப்ரமோஷன்ஸ் கூட வந்து சேர்த்து இந்த பிஆர் ஆக்டிவிட்டியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில். அதுவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பெரிய ஃபெயிலியர். விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்பார், மஞ்சரி வெளியே போனாங்க ஏன் தெரியுமா, தீபக் இப்போ வெளியே போகிறார் ஏன்னு தெரியுமா, அப்புறம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாருல. ஏன் தெரியுமான்னு உங்களை கேளுங்க விஜய் சேதுபதி. ஏன் தெரியுமா, நீங்கள் தான் காரணம் அதுக்கு. நீங்கள் பிஆரை அப்படியே விட்றீங்கல்ல, ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது எப்படிங்க ஜஸ்டிஃபை ஆகும்? இந்த நிகழ்ச்சி 24 பேர் சமம்ன்றீங்க உள்ளே வரும்பொழுது. இப்போ ஒருத்தன் மட்டும் நான் இப்போ ஹையஸ்ட் பிஆர் வச்சுருக்கேன் சுனிதா நறுக்குன்னு கேட்டா, உனக்கு பணம் இருக்குன்னா நீ வச்சுட்டு வா, நீ அந்த கோப்பையை எடுத்துகிட்டு போ, அதுக்காக இன்னொருத்தனை நீ மட்டப்படுத்தி பேசாத அப்படின்னு மாதிரி சொன்னால் தெரியுமா? முழுக்க உண்மை. இதே இந்த அர்ச்சனா பண்ணியிருக்குது. இப்போ வந்து என்னமோ பெரிய நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கா. போனோம்னா நம்மளை கிழிச்சு எடுத்துடலாம், உள்ளே நம்மளை அனுப்ப மாட்டுறாங்க. அதான் பிரச்சனையே. உள்ளே வந்து சீன் போட்டு நான் ஒன்றுமே பண்ணல, நாங்களாம் ஆர்கானிக்காக வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆர்கானிக்காக வந்தேன்? சப்போர்ட் கேட்டுட்டு இன்னொருத்தனை அடித்து பண்ணுறீங்கல்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு கேடுகட்டத்தனமாக மாறும். அதனால் என்ன ஆகும்னா நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸு ஒன்றுமே வைக்காதவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது. எப்படி பெரிய படத்துக்கு பிஆர் வச்சு ப்ரமோட் பண்ணி உள்ளே வந்து எப்படியோ கூட்டு வந்துடுறாங்கல்ல. ஆனால் சின்ன படங்களுக்கு அது நடக்கிறது இல்லையே. ஈவன் தோ கண்டென்ட் இஸ் குட். எந்த சின்ன படம் எல்லா கண்டென்ட்டும் நல்லா இருக்குன்னு ஜெயிச்சிருக்கு. அதிலே நான் வரேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே. எந்த படம் ஜெயிச்சிருக்கு? அதே மாதிரி பெரிய படம் செலவு பண்ணி ஒரு படம் பண்ணி உங்களை ஃபுல்லாக கூட்டு வந்து அந்த காசை கொஞ்சமாக எடுக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த படத்துக்கு காசும் இல்லை, பேர் ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். அப்போ அதில் எவ்வளோ இன்ஜஸ்டிஸ் நடக்குது. சரி, அது கூட பிஸ்னஸ். நம்ம காசு போடுறோம், காசு எடுக்கிறோம். இது உனக்கு பிஸ்னஸாக பார்க்குறியா? நீ உள்ளே வந்திருக்கேன், எனக்கு சம்பளம் போக நான் ஒரு 15 லட்ச ரூபா வெளியே கொடுத்துருக்கேன், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வாங்க அப்போ வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு கேவலம் பண்ணுறாங்க பாருங்களேன். அதை வந்து விஜய் சேதுபதி இந்த ஃபஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துட்டு அவர் வந்து சொல்லி தீபக் வந்து வெளியே போய் பொங்கல் கொண்டாடு ஜாலியான்றார். அது என்ன பெரிய இருந்தால் ஜாலியாக தான் கொண்டாட போகிறாங்க, இவர் எதுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு நடக்கிறாராம். தத்தளித்து அப்படியே வராராம், அப்படியே கீழே குடிக்கிறாராம், வருத்தப்படுறாராம், யூன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் முத்து உடஞ்சிட்டான். இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவன் அந்த எமோஷ்னல் ஸ்பீச்சு ஃபேர்வெல்லாக கொடுப்பாங்கல்ல வெளியே போகும்போது, இந்த ஸ்பீச்சில் பையன் வந்து உடஞ்சிட்டானா, முடியல அவனால், அழுதுட்டானா. நமக்கே வந்து பார்க்குறப்ப பயங்கரமாக கண்ணீர் வருமா. அந்தளவுக்கு முத்து பேசுகிறதுக்கே தடுமாறின ஒரே ஒரு எபிசோடு இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ நிஜமாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி 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 அன்ஃபேர். மஞ்சரி, தீபக் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு மிச்சர் திங்கிற சவுண்டு பவி விஷால்லாம் உள்ளே வச்சுக்கோங்கடா. குட். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.